பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நோய்கள் என்ன, குறைபாடுகள் என்ன, இதில் நோய்கள் குறைபாடுகள் ரெண்டும் எது தீர்க்கப்படுது? நிச்சயமா நோய்கள் தீர்க்கப்படுது, குறைபாடுகள் கட்டுப்படுத்தப்படுது. இதற்கான காரணங்கள் என்ன, ஹோமியோபதியில எப்படி சிகிச்சை முறைகள் இது தொடர்பான நிறைய விளக்கங்களை இன்றும் தர வந்திருப்பவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கும் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதவிடாய் மற்றும் நீர்க்கட்டிகள் சம்பந்தமான பெண்களின் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே. பிசிஓடிங்கிறது என்ன டாக்டர்? எல்லாரும் நீர்க்கட்டிங்கிறாங்க, அது எப்படி இருக்கும், எதனால வருது? பிசிஓடி அப்படின்னு நம்ம சொல்றது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். அது வந்து பொதுவா இப்ப உள்ள காலகட்டத்துல பொதுவா 50% பெண்களுக்கு சாதாரணமாவே இருக்கு. அதனால எந்த ஒரு வகையான பேட் எஃபெக்ட்ஸ் எதுவும் அதிகமா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதோடயே லைஃப் லீட் பண்றாங்க. இது யாருக்கெல்லாம் வருது, எந்த ஏஜ்ல அப்படின்னா, ஒரு 12 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் உள்ள ஃபீமேல்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதனால எப்படி இது அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வரக்கூடிய பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ், மாதவிடாயில வரக்கூடிய இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், அதனாலதான் அவங்களுக்கு வந்து இத டயக்னோஸ் பண்ணவே தெரியுது. ஓகே. பொதுவா கட்டின்னு சொன்னாலே எல்லாருமே கேன்சர்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாச்சு. அப்ப இதுல நீர் கட்டிங்கிறது அந்த அளவுக்கு நம்ம பயப்படக்கூடிய விஷயமா, இல்ல நம்ம அப்படியே நீங்க சொன்ன மாதிரி லைஃப்ல லீட் பண்ணிட்டு போயிடலாமா? ஆக்சுவலா நீர் கட்டி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அதாவது கேன்சர் கட்டி அப்படிங்கிற அளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா என்னன்னா, இதனால வரக்கூடிய அறிகுறிகள் நம்மளை தாக்கும் போது அதை நம்ம கேர் எடுத்து பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது பக்க விளைவுகள் என்னென்ன வரும்? இப்போ இதனால என்னெல்லாம் வருது அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மாதவிடாயில ஒரு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் 15 டேஸ்லயே வரலாம், இல்லைன்னா ரொம்ப டிலேடா 45 டேஸ் 2 மந்த்ஸ் ஆகி கூட வராம இருக்கலாம். இன்னொன்னு அவங்களுக்கு ஆண்ட்ரோஜன்ஸ், அதாவது மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ், ஹிஸ்டோட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். மேல் தன்மையான ரோம வளர்ச்சிகள் ஃபேஸ்ல, ஜஸ்ட் முஸ்டாச், அந்த மாதிரி. இது தொடர்பான விளக்கங்களை தொடர்ந்து பேசலாம் டாக்டர். பார்க்கலாம். வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க. பெயர் சொல்லுங்க. ஹலோ மேம், நான் சாத்தூர்ல இருந்து அம்பிகா பேசுறேன். அம்பிகாமா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. மேடம், நான் வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 குழந்தை பிறந்திருக்கு. ஓகே. இப்ப வரைக்கும் எனக்கு பீரியட் வந்து கரெக்டா வந்தது. இப்போ ஒரு 3 மந்த்ஸா வந்து வரமாட்டேங்குது, சரியா வரல. ஓகே. திரும்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி குழந்தை நிக்குமா, அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன். உங்க வயசு என்னங்கம்மா? என் வயசு 28. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை நிக்கிறதுக்கு ஒரு 5% மட்டும் வாய்ப்புகள் இருக்கு. 95% நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 5% மட்டும் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா வருது, இல்ல வரல, டிலேடா இருக்கு, ரொம்ப போஸ்ட்போன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் கண்டிப்பா ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் இல்ல 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணி பாத்துக்கிறது ரொம்பவே அவசியமா. ஓகேம்மா, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்போ பிசிஓடி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க அந்த கட்டி வந்து அந்த அளவுக்கு தாக்கம் தராதுன்னு. ஆனா இப்ப பக்க விளைவு, இப்ப ரோம வளர்ச்சி, இதை தொடர்பா இன்னொன்னு பேசிடலாம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. நலம் காக்க. வணக்கம் மேம். பேர் சொல்லுங்கம்மா. லட்சுமி. லட்சுமிமா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. இது வந்துட்டு மேடம் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா, டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. சொல்லுங்க. இது வந்துட்டு எனக்கு போன மாசம் அபார்ஷன் ஆச்சு. ஓகே. அது வந்துட்டு 20 டேஸ் ப்ளீடிங் இருந்தது. ஓகே. அப்புறம் ஸ்டாப் ஆச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் 17ஆம் தேதி லைட்டா நைட் வந்துட்டு லைட்டா பட்டுச்சு. ஓகே. அடுத்து அப்பதான் நின்றுச்சு. இப்போ வந்துட்டு 26 தேதி வச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, போன மாசம் 21ஆம் தேதி அபார்ஷன் ஆனதால அடுத்த மாசம் 21ஆம் தேதி ப்ளீடிங் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஓகே. பட் இன்னும் வரல. அது வந்துட்டு தள்ளி போயிருக்கு, 6வது நாள் தள்ளி போயிருக்கு. ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு தான் 17th பீரியட்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா? வந்திருக்கு மேம். அப்போ எப்படி நெக்ஸ்ட் 17th தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் அடுத்த மாசம் ஏப்ரல் 17th தான் நீங்க எதிர்பார்க்கலாமா? அதாவது ஒரு 5 days பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்ப வேணாலும் வரலாம். உங்களுக்கு 17th வந்துடுச்சு, நார்மல் ஃப்ளோவா இருந்ததுங்களா? ஓகே, நார்மல் ஃப்ளோ 17th வந்துருச்சு அப்படிங்கும்போது அப்போ நெக்ஸ்ட் 17th தான் நீங்க நெக்ஸ்ட் பீரியட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
21st வராது. இப்போ போஸ்ட்போன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். April 17th தான் உங்களுக்கு அடுத்த பீரியட்ஸ் வரும். இது நாங்க என்ன நினைச்சோம்னா கன்ஃபியூஸா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சோம். அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு 10 to 15 days கழிச்சு ஜஸ்ட் ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். நாங்க இப்போ 6 days ஆனதால நாளைக்கு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். சரி 1 week அப்புறம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. தாராளமா பண்ணலாம் மேடம். ஆக்சுவலி 17th தான் பீரியட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இப்ப வந்து யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணீங்கனாலும் பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால நீங்க வந்து நெக்ஸ்ட் April 17th மேல பீரியட்ஸ் போஸ்ட்போன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அப்போ நீங்க யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணனா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றிமா. உங்களை நிலப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். நலம்கா பேர் சொல்லுங்க. ஹலோ மேம், பேசுறேன். எங்க இருந்துமா? பிசிஓடி அதனால என்ன ப்ராப்ளம் சார்மா? ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. பிசிஓடினால என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கம்மா. மேம் அதனால என்ன ப்ராப்ளம் சார்ங்களா மேம்? பிசிஓடினால சொல்லுங்கம்மா. பிசிஓடினால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? பிசிஓடினால என்ன ப்ராப்ளம் வரும் மேஜரா அப்படின்னு பார்த்தோம்னா சப் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்களா? என்ன டவுட் எனக்கு 1 year இருக்குது மேரேஜ் ஆகி இன்னும் பேபி ஃபார்ம் ஆகல. ஹலோ. ஓகே, ஆக்சுவலி மேரேஜ் ஆகி 1 year ஆகுது, இன்னும் பேபி ஃபார்ம் ஆகல. இப்போ வந்து பிக்சர்ஸ் வந்து லெஃப்ட் சைடுல இருக்குன்னு சொல்லிருக்காங்க யூட்ரஸ்ல. ஓகே, அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லம்மா. ஆக்சுவலி அந்த மாதிரி லெஃப்ட் சைடு மட்டும் இல்ல, ஏதாவது 2 சைட்லயுமோ இல்ல ஒரு சைட்லயுமோ பிசிஓடி இருந்தாலும் கரு நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுக்காக பயப்பட வேண்டாம். பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, நான் சொன்ன மாதிரி ரோம வளர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஃபேஸ்ல எல்லாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்குமா? அப்படிங்க. இன்னொரு டவுட் சொல்லுங்க. இன்னொரு டவுட் என்ன? அது பெயின் இருக்கும் லெஃப்ட் சைடுல மட்டும் எப்பவுமே கண்டினியூஸா எனக்கு பெயின் இருந்துட்டே இருக்கு. அது என்ன காரணம்? லெஃப்ட் சைடு மட்டும் பெயின் இருந்துட்டே இருக்கு. ஆமா, உங்க ஏஜ் என்னமா? வலி இருக்கு, அடி வயிறு இருக்கு, வலி இருக்கு. ஏஜ் உங்களுக்கு வயது என்னமா? எனக்கு வந்து 27. மேரிட் தானே நீங்க? 1 year ஆகுது சொன்னீங்கல்ல? ஆமா. இல்ல கண்டினியூ மேரேஜ் ஆகி 1 year ஆகுதுன்னா கொஞ்சம் அதாவது நியூலி என்வாயன்மெண்ட்க்கு அந்த மாதிரி இருக்கும். மேரேஜ் ஆன புதுசுல எல்லாருக்குமே லோவர் அப்டமன் வலி இருக்கிறது நார்மல் தான், பயப்பட வேண்டாம் நீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பாடியில நடக்கக்கூடிய நார்மல் பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பெயின் அது, அதனால பயப்பட வேண்டாம். நீங்க ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஸ்கேன் பண்ணிலாம் பார்த்தோம். இது மட்டும் பிசிஓடி மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பெயின் இருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்கலாம். பிசிஓடினால எக்ஸ்டர்னலா பெயின் கண்டிப்பா இருக்காதுமா. ஓகேங்களா? ஜஸ்ட் பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடியில நடக்கிறதுனால வரக்கூடிய மைல்டு சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ்னால வரக்கூடிய பெயின் தான் அது இருக்கும். ஓகேங்களா? நீங்க கண்டிப்பா பயப்பட வேண்டாம் அதுக்காக. யூரினரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தா ரிலேட்டட் டு தட் அந்த பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றிமா. உங்களை நல்ல ரோம வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்த ஒரு நேர் சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கு நீங்க சொன்னீங்க இன்ஃபர்டிலிட்டி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, இதனால தொடர்ச்சியா இருக்குமான்னு பதில் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் கூட இருக்காங்க. வணக்கம். நலம் காக்க. ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. நான் ஜோதிங்க, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க, டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. டாக்டர், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 month ஆச்சு. ஓகே. என்னன்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து கண்டினியூவா ஆகல எனக்கு. ஓகே. 2 monthக்கு 3 monthக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு. ஓகே. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தேன் மேம். அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே. அப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணேன். அது கண்டினியூ பண்ண வரையும் கரெக்டா வந்தது. ஓகே. அப்புறம் டாக்டர் போய் பார்த்தேன், கரெக்டா வந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டேன் நானு. ஓகே. சரி, அதை விட்டுட்டு குழந்தை நிக்கிறதுக்காக டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே. அத பண்ணிட்டே இருந்தேன். சரி, ஒரு 20 days எனக்கு 20 days இல்ல 2 month எனக்கு கண்டினியூ ஆச்சு. நான் அந்த பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணேன் நானு. ஓகே. பண்ணதுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே. கொஞ்சம் வெளியே போறதா இருந்தது, நாங்க டிராவல் பண்ணோம். ஓகே. டிராவல் பண்ணதால எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. அத நான் ஹாஸ்பிடல் போட்டு க்ளீன் பண்ணோமா? அத எந்த வீக்லமா அபார்ஷன் ஆச்சு? எனக்கு வந்து December 5 மேம். லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் டேட்டா? December 5 ஆச்சு. அப்புறம் வந்து மறுபடியும் ஆகவே இல்லை. நான் இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு அபார்ஷன் ஆனது உங்களோட பிரெக்னன்சி எவ்வளவு நாள் தள்ளி அபார்ஷன் ஆச்சுன்னு கேக்குறேன். நான் வந்து December 15th நான் டேட் ஆனது. ஓகே. January 15th ஆகல, December 5 ஆனேன். ஆனா அதுக்குள்ள நான் யூரின் டெஸ்ட் பண்ண டபுள் கோட் வந்தது.
ஓகேம்மா, எத்தனை நாள் தள்ளி போயிருந்தது உங்களுக்கு அபார்ஷன் ஆகும்போது? அபார்ஷன் ஆனா ஒரு 25 days இருக்கும் மேம். ஓகே, அதாவது 60 நாள்ல அபார்ஷன் ஆச்சுங்களா? 45 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள ஆயிருக்கும். ஆமா கரெக்ட். ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்க. above 3 monthsக்கு மேல அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். 45 to 60 daysனா அதுவே எல்லாமே வந்திருக்கும். உங்களுக்கு ப்ளீடிங் எத்தனை நாள் இருந்தது? எனக்கு 3 days தான் மேம் வந்தது. நார்மல் ஃப்ளோ உங்களுக்கு as usual 5 days இருக்கும்ல? ஆமா மேம். இந்த தடவை 3 days தான் இருந்ததா? 3 days தான் வந்தது. பீரியட்ஸ் வந்ததுனால நீங்களா அபார்ஷன் நினைச்சிட்டீங்க, ரைட்? அப்படிங்களா? பீரியட்ஸ் வந்ததுனால நீங்களா அபார்ஷன் நினைச்சிட்டீங்க. ஆனா நீங்க கண்டிப்பா அதை வந்து நியர்பை ஸ்கேன் சென்டர்ல போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். யூட்ரஸ்ல வந்து ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே விடணும். ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஆன்டிஜன் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தயவுசெய்து நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி யூட்ரஸ்ல வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அப்போ வந்து சொல்லுங்க. மறுபடியும் நான் டேட் ஆகவே இல்ல. ஓகே, சரி. நான் டிசம்பர் 5 பிப்ரவரி 5 வந்து மார்ச் 5 ஆகவே இல்ல. ஓகே, மறுபடியும் செக் பண்ண ஒரு 10-15 days கழிச்சு ஓகே நெகட்டிவ்னே வந்தது. ஓகே, சரி மறுபடியும் டாக்டர் போய் பார்த்தேன். சரி டேட் ஆவறது கண்டினியூ பண்றதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க மேம். ஓகே ஓகே. ஸ்கேன் எடுத்து பார்க்கணுங்களா நான்? அப்ப நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா, பீரியட்ஸ் வரதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். சரிங்க மேம். ஓகே, நன்றிம்மா உங்களின் நினைப்புக்கு. இப்போ இன்ஃபர்டிலிட்டி தவிர பக்க விளைவு வேற என்னென்னலாம் இருக்குது? பிசிஓடி, ரோம வளர்ச்சி, இன்ஃபர்டிலிட்டி. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, தொடர்புல தான் இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓகே, அவங்களுடைய தொடர்பு சரியா தெளிவாக இல்ல. இன்ஃபர்டிலிட்டி தவிர வேற என்னெல்லாம் பக்க விளைவுகள்? இன்ஃபர்டிலிட்டி தவிர அப்படிங்கும்போது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வேற ஒபீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒரு நேர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. ராதா, சென்னை. சென்னையில இருந்து. உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. டாக்டர். சொல்லுங்கம்மா, டாக்டர் தான் பேசுறேன். எனக்கு இந்த மாசம் 5ஆம் தேதி பீரியட்ஸ் ஆயிருக்கணும். ஓகே. ஆகவே இல்ல. ஓகே. சரி, நான் டாக்டர் கிட்ட போய் பிரெக்னன்சி செக் பண்ணேன். ஓகே. நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஒரு 5 days கழிச்சு பண்ணேன். 12ஆம் தேதி அப்படி பண்ணேன். ஓகே ஓகே. நெகட்டிவ் தான் வந்துச்சு. சரி. ஆனா ஒன்னும் பீரியடே ஆகவே இல்ல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி irregularities இருந்தது இல்லையா? எப்பவுமே அந்த மாதிரி ஆனதில்ல. உங்க ஏஜ் என்னம்மா? வயசு? ஹலோ, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அதனால அப்படி ஆகுதான்னு தெரியல. எப்பவுமே கரெக்டா ஆயிடும். இந்த வாட்டி தான் அந்த மாதிரி ஆகுது. ஓகே. இல்ல, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால irregularities வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தைராய்டு வந்து இன்டர்ரிலேட் வித் பிசிஓடி. ஓகேங்களா? அதனால தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு irregularity ஆஃப் பீரியட்ஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. உங்க வயது என்னம்மா? குழந்தைங்க இருக்காங்களா? 26 வயசு எனக்கு. ஓகே. எனக்கு நெகட்டிவ்ல இப்ப காமிச்சிருக்கு. அது பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆக்சுவலி ரொம்ப கம்மி தான் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ். நீங்க அந்த மாதிரி 12th அன்னைக்கு பாத்தீங்க இல்லையா? 12ஆம் தேதி போனது சரின்ட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10 days கழிச்சு திரும்ப ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் நீங்க பார்த்துட்டு நெகட்டிவ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா? தேங்க்ஸ் டாக்டர். ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா உங்களின் நிலைப்புக்கு. இன்னும் நம்ம பிசிஓடி தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் லாவண்யா பேசுறேன். டாக்டர் பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. மேரேஜ் 2 years ஆகுது. ஓகே. இன்னும் குழந்தை இல்ல. ஓகே. நான் டாக்டர் போனப்ப புரோட்டீன் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்புறம் டேப்லெட் கொடுத்திருந்தாங்க. அது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி. இப்ப வந்து 6 months நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. அது இன்னும் நான் சரியாகல. சரி லேப்ராஸ்கோபி பண்ணலாமா வேணாமா என்னன்னு கேட்கதான் பண்ணலாம். டயக்னோஸ்டிக் லேப்ராஸ்கோபிங்களா? ஆமா. இல்ல, உங்களுக்கு டியூபல் பிளாக் ஏதாவது இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. HSG பண்ணிருக்கீங்களா? என்ன இல்ல. அது மாதிரிலாம் எதுவும் பண்ணல இல்லையா? எதுவும் பண்ணல. பீரியட்ஸ் இப்போ ரெகுலரா வருதா இல்ல இரெகுலரா இருக்கா? ரெகுலரா இருந்தது. இந்த மந்த் மட்டும் 10th ஆக வேண்டியது இன்னைக்கு தான் 26 தான் இருக்கு. 15 days லேட்டா தான் ஆயிடுச்சு. ஓகே ஓகே.
இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லையா உங்களுக்கு? நல்லா இல்ல, நார்மலா தான் இருந்தது. இப்பதான் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் 15 days லேட் ஆகுது. ஆமா, இந்த மந்த் மட்டும் தான் ஆகுது. ஓகே ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாமா. உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வருது அப்படிங்கிற பட்சத்துல வேற எதுவும் ப்ராப்ளம் இல்ல? தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல, ஓகே. தைராய்டு ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இல்லைன்னா ஹெச்எஸ்ஜி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி போறது தான் பெட்டரா இருக்கும். ஹெச்எஸ்ஜி பண்ணும்போது டியூப்ல ஏதாவது பிளாக் இருக்கா அப்படின்னு வந்து டயக்னோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க தேவை இருந்தா போகலாம். உங்களுக்கு இப்போ நீங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே தேவை இருக்காது, ஹெச்எஸ்ஜியும் தேவை இருக்காது, கண்டிப்பா லேப்ரோஸ்கோபிக் டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபியும் தேவை இருக்காது. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க, டாக்டர்ஸ் வில் கைட் யூ. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுக்கிறது மூலமா நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் கொடுத்தோம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு ஒபேசிட்டியும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒபேசிட்டி வந்து நீங்க சொன்னீங்க தைராய்டுனாலையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பிசிஓடிக்கும் அது ஒரு காரணமா? கண்டிப்பா. இப்போ தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா பிசிஓடியும் தைராய்டும் வந்து எப்பவுமே இன்டர் ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகேவா? ஆனா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி இல்லாமலும் இருக்கலாம். அதாவது ஹைப்போதைராய்டிசம் இருக்கிற பீப்புளுக்கு பிசிஓடி இல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஆனா ஒன்னு இருந்தது அப்படின்னா நம்ம இன்னொன்னையும் செக் பண்ணி ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறது பாத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகே, 12 வயதுல இருந்து 45 வயதுக்குள்ள வரும்னு சொல்லிருக்கீங்க. பிசிஓடி வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அது வந்து நம்ம வராம தடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ரேர். அது எதனால வருது அப்படிங்கறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஜெனடிக் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அப்பா அம்மாக்கு யாருக்காவது வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது ரிலேட்டட் டு தட், மென்ஸ்ட்ரல் irregularities இருக்கு அம்மாக்கு இருந்தது, அவங்களோட யங் ஏஜ்ல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நவடேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் பிசிஓடி அப்படிங்கறது. ஆனா அந்த காலத்துல வந்து irregularities இருந்தா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அது வந்து என்ன பிசிஓடி தானா இல்ல தைராய்டுனாலயா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இப்போ அதனால நம்ம வந்து அம்மாக்கு அந்த மாதிரி irregularities இருந்ததுனால குழந்தைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் தி காஸ், மெயின் காஸ் வந்து ஜெனடிக் காஸ். ஓகே, இன்னொரு நேயர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், நலம் காக்க பேர் சொல்லுங்க. சரண்யா ஃப்ரம் மதுரை. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஆமாங்க டாக்டர் சாந்தி. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, டாக்டர் தான் பேசுறேன். எனக்கு 2 years ஆகுது கல்யாணம் ஆகி. ஓகே. பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தனால டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருந்தேன். ஓகே. இப்ப டேப்லெட் போட்டுட்டு இருந்தப்ப எனக்கு ட்வின்ஸ் தங்கிடுச்சு. ஓகே. 6 monthsல ப்ளீடிங் ஆகி எக்ஸ்பெல் ஆயிடுச்சு, டெலிவரி பெயின் வந்து. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஒரு 3 months கரெக்டா பீரியட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 9 days தள்ளி போய் 2 நாள் மட்டும்தான் வந்துச்சு. அது போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. இப்ப கரெக்டா வந்துட்டு இருக்கு. ஓகே. டெலிவரி ஆனோடனே நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் பிசிஓடிலாம் இருக்கான்னு. அப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. மறுபடியும் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு இருக்காங்க. இதனால நான் கன்சீவ் ஆகுறதுன்னு தள்ளி போகுமா? பிசிஓடி இருந்தா கன்சீவ் ஆகிறது தள்ளி போகுமான்னு கேக்குறீங்களா? கன்சீவ் ஆகுறது எதுவும் லேட் ஆகுமா? கண்டிப்பா பிசிஓடி இருக்கிறதுனால கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், பிசிஓடி இப்ப இல்ல, செக் பண்ணி பார்த்தப்போ இல்ல அப்படின்ட்டாங்க. பொதுவா குழந்தை பிறந்தாலே அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது, உடனே தங்கிரும் அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன வயசுமா இப்போ? என்ன குழந்தைக்கு என்ன வயசு இப்போ? இறந்து போச்சு குழந்தை பிறந்து. ஓகே, பிறந்து இறந்துடுச்சுங்களா? ஆமாங்க டாக்டர். ஓகே ஓகே ஓகே. டெலிவரி பெயின் வந்து எவ்வளவு இயர்ஸ் ஆச்சுமா இப்போ? என்னங்க டாக்டர்? இந்த குழந்தை இறந்து எவ்வளவு நாள் ஆகுது இப்போ? 4 months ஆகுது டாக்டர். 4 months ஆகுது. ஆக்சுவலி மினிமம் 6 months to 1 year வந்து கேப் இருக்கணும் அப்படிங்கிறது அட்வைசபிள். ஓகேங்களா? 6 months to 1 year வரைக்கும் ஒரு கேப் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா 6 months to 1 year வரைக்கும் ஒரு கேப் விட்டா உங்களோட பாடி கண்டிஷனுக்கு தட் இஸ் குட். உங்களோட பாடி ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாமே ரெகுலரைஸ் ஆகும். ஹார்மோனல் ஆக்சஸ் வந்து அதோட ப்ராப்பர் ஆக்டிவிட்டியில நடக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனா இட் பிகம் டு பி a நார்மல் பேபி. இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லாம நம்ம பாத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குள்ள கன்சீவ் ஆகும்போது திரும்ப அதே அக்கரன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால கிவ் டைம், ப்ராப்பர் டைம் அண்ட் தென் கன்சீவ். ஓகே, நன்றிம்மா. உங்களை நலப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க. ஹலோ சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சூர்ல இருந்து பேசுறோம். சரி, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க.
என் பேர் யாமினி. சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி வந்து பீரியட் வந்து மந்த்லி கரெக்டா ஆகவே மாட்டேங்குது. ஓகே. பட் எனக்கு மேரேஜ் இன்னும் ஆகல. ஓகே. வர 9 தான் மேரேஜ் வச்சிருக்காங்க. ஓகே. எனக்கு பீரியட் ஆகி வந்து ஒன்றும் 7 months ஆகுது. ஓகே. பீரியட்ஸ் ஆகி 7 months ஆச்சு, இன்னும் பீரியட்ஸ் வரல. இப்போ நாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம். ஓகே. செக் பண்ணதுக்கு இது வந்து வயிற்றுல நீர் கட்டி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நீ வந்து தைராய்டு டெஸ்ட், ஸ்கேன் டெஸ்ட் எல்லாமே எடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க. ஓகே. இதை போடுங்கம்மா, இதை போட்டு வந்துடுச்சுன்னா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போட்ட உடனே வந்துடுச்சு. ஓகே. 3 days தான் இருந்தது. எப்பயுமே எனக்கு அந்த மாதிரி வராது. ஓகே. 1 yearக்கே 4 months தான் வருது, அதுக்கு மேல வர மாட்டேங்குது. ஒரு வருஷத்துல உங்களுக்கு 4 தடவை தான் பீரியட்ஸ் வருது. ஒரு வருஷத்துக்கே 4 வாட்டி தான் மந்த்லி ஆகுது. வயசு என்னம்மா உங்களுக்கு? என்னங்க மேடம்? உங்க வயசு? என் வயசு வந்து 20 ஆகுது. ஓகே. ஆக்சுவலி இது கண்டிப்பா நீங்க ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே இந்த மாதிரி தான் இருக்கா, இல்ல இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி ஆயிடுச்சா? இல்ல புரியல மேடம். என்னது? நீங்க ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே இந்த மாதிரி தான் இருக்கா, இல்ல இப்பதான் ரீசெண்டா இந்த மாதிரி irregularities இருக்கான்னு கேக்குறேன். அட்டன் பண்ணி ஒரு 3 months தான், 3 months 4 months கரெக்டா வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் டேட்லாம் கரெக்டா 9 டேல தான் கரெக்டா வந்தது. ஆனா இப்ப அப்படி அந்த மாதிரி வர மாட்டேங்குது. போன இயர் இல்லாம அதுக்கு முந்தின இயர் வந்து 10 months தள்ளி போயிடுச்சு. ஓகே. நீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய நேரத்துல இருக்கீங்கம்மா. ட்ரீட்மெண்ட் நாங்க வந்து சரியா நாங்க போய் எடுக்கல. நாங்க வந்து ஓகே. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க. ஓகேங்களா? வேளச்சேரி, அண்ணா நகர் அண்ட் சைதாப்பேட் 3 இடத்துலயுமே இருக்கு. நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கேஸ் ஹிஸ்டரி எடுத்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயே கண்டிப்பா பீரியட்ஸ் ரெகுலரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையோட நம்பர் கீழே போயிட்டு இருக்கு, ஸ்க்ராலிங்ல போது அந்த இலக்கத்துக்கு முன்பதிவு பண்ணி நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஓகே, இப்போ ஒபேசிட்டி பத்தி எல்லாம் சொன்னீங்க. அப்ப நிறைய பேர் இப்போ இன்ஃபர்டிலிட்டிங்கிறதையும் ஒரு காரணமா சொன்னாங்க. நிறைய பேருக்கு குழந்தை இருந்து இல்லைன்னா குழந்தை பிறந்த பிறகு இந்த நீர்க்கட்டிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நீர்க்கட்டிகள் இருந்தும் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீர்க்கட்டிகள் இருந்தும் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இல்ல பிறந்து இறந்து இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நீர்க்கட்டிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாவே. இப்போ அதை வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம்? நான் சொன்னேன் இல்லையா, 12 வயசுல இருந்து 45 வயசுல இருக்கவங்களுக்கு எந்த ஏஜ்ல வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க 20 yearsல. அவங்களுக்கு வந்து ஃப்ரம் ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 3 monthsல இருந்தே irregularities இருக்கு. நான் அவங்களுக்கு யங் ஏஜ்லயே மேபி நீர்க்கட்டிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒன்ஸ் இன் 10 months, ஒன்ஸ் 7 months, ஒன்ஸ் அப்படிதான் வருது. அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பா அதை ஸ்கேன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. 1 year ஆகுது மேரேஜ் ஆகி. ஓகே. டேட் வந்து போன மாசம் மட்டும் எப்பவுமே 20ஆம் தேதி வருது, 10 நாள் தள்ளி வந்ததுங்க மேடம். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கரெக்டா வந்துட்டு இருந்தது, இப்பவும் கரெக்டா வருது. இந்த மாசம் இன்னும் வரலைங்க மேடம், அதான் என்னன்னு கேட்கலாம். ஓகே. இன்னைக்கு 26 days தான் ஆகுது இல்லையா? ஆமாங்க. வெயிட் பண்ணலாமா? கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். 1 week பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுமே நார்மல் தான். ஒரு வாரம் முன்னாடியே வரலாம், இல்ல ஒரு வாரம் தள்ளியும் வரலாம். இந்த ஆக்சுவலி இந்த பீரியட் ஆஃப் கேப்ல எப்ப வந்தாலும் அது நார்மல் சைக்கிள் தான், பயப்பட வேண்டாம். நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. நீர்க்கட்டிங்கிறது கர்ப்பப்பையில வருமா? எந்த பகுதியில வருது? நீர்க்கட்டி அப்படிங்கிறது கர்ப்பப்பையில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கர்ப்பப்பையில வர நீர்க்கட்டிகளை வந்து நம்ம வேற விதக்கையா சொல்றோம். இந்த பாலிசிஸ்டிக் அப்படிங்கிறது ஓவரியன் டிசீஸ் அப்படிங்கிறது கருமுட்டை பையில வரக்கூடிய நீர்க்கட்டிகள். ஒரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. மேடம் நான் ஆஷா பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே. சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஒரு மாசத்துக்கு வந்து 7 daysக்கு ஆகுது. அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? 7 daysனா 7 daysம் ஹெவி ஃப்ளோ இருக்காமா? புரியல மேம். ஹெவியா ஃப்ளோ நிறைய இருக்குங்களா? ப்ளீடிங் ரொம்ப நிறைய இருக்கா? 7 நாட்களுமே ப்ளீடிங் இருக்கா? 5 daysக்கு வந்து நிறைய ப்ளீடிங் இருக்கு. இந்த டேவும் 7th டே. உங்க ஏஜ்மா? மேடம் உங்க வயசு என்னமா? எனக்கு 23 ஆகுது. ஆக்சுவலி அது அப்போ மேரிடா நீங்க அன்மேரிடா?
மேரிட் தான் மேடம். ஓகே, குழந்தைங்க இருக்காங்களா? புரியல. குழந்தைங்க இருக்காங்களா? இப்போதான் பிரெக்னன்ட் ஆயிருக்கா. 55 டேஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகே. அந்த மாதிரி 7 டேஸ் ஆறது அது அப்நார்மல் கிடையாது. 5 டேஸ் வரைக்கும் இருக்கிறது தான் நார்மல். 5 டேஸ்க்கு அப்புறம் 5 டேஸும் ஹெவியா இருக்கு, இல்ல 7 டேஸும் ரொம்ப ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதுதான் அப்படி வந்து நம்ம அப்நார்மல் அப்படின்னு சொல்லலாம். 5 டேஸ் வரைக்கும் இருக்கு, 7 டேஸ்ல கண்ட்ரோல் ஆயிடுது, அதுவாவே கண்ட்ரோல் ஆயிடுது வித்தவுட் எனி மெடிகேஷன்ஸ் அப்படின்னா அது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, நான் தனலட்சுமி பேசுறேன். நல்லதுமா, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. இல்லைங்க மேடம், எனக்கு 33 இயர்ஸ் ஆகுது. ஓகே 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே மந்த்லி பீரியட்ஸ் வந்து 2 டேஸ் தான் ஆறுது. ஓகே. அதுதான் சரி டாக்டர்கிட்ட கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி முன்னாடி நார்மலா எவ்வளவு டேஸ் வரும் பீரியட்ஸ்? பீரியட்ஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் டே ஓரளவுக்கு இதுவா தான் இருக்கு. செகண்ட் டே ஒரு ஹாஃப் டே 1.5 நாள் தான் இருக்கு மேடம். ஓகே. அதுதான் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்லாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 to 5 டேஸ் வரைக்கும் இருந்திருக்கா? இல்ல 5 டேஸ் வராது, 3 டேஸ் தான் வரும். அது ஒண்ணும் நீங்க பயப்பட வேண்டாமா. 3 டேஸ் வரைக்கும் இருந்ததுனால இட்ஸ் ஓகே. உங்களுக்கு 1.5 நாள் அப்படிங்கிறது அந்த 1.5 நாள் ஹெவி ப்ளீடிங் இருக்கா? ரொம்ப ஹெவியா இருக்காது மேடம், ஓரளவுக்கு தான் இருக்கு. ஆனா பீரியட்ஸ் கரெக்டா வந்துரும், மந்த்லி வந்துருது. பட் டோன்ட் வரி. அது வந்து ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குமா. அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிளட் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, ஷட்டிங் 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும் போது எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும், அதனால உங்களுக்கு ப்ளீடிங் கம்மியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நீங்க அதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க, தட்ஸ் ஆல், அது போதும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அயன் ரிச் ஃபுட்னா என்னென்ன ஃபுட்ஸ்ல இருக்கக்கூடிய? ஜஸ்ட் ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்ம எல்லா வகையான கீரைகள் பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம அது கூட சேர்த்து ரொம்ப ஸ்பெஷலா நம்ம சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, டேட்ஸ், பேரிச்சம்பழம், அந்த மாதிரி. உடனே இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. மேம் கவிதா மேம் ஃப்ரம் வேளச்சேரி. ஓகே, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. மேடம், ஆக்சுவலா எனக்கு மேரிட் ஆகி வந்து ஒரு 1.5 இயர் ஆகுது. ஓகே. நான் வந்து காப்பட்டி போட்டிருக்கேன். ஓகே. இப்ப அதனால ப்ளீடிங் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஆகுது. ஓகே. இப்ப அதனால எதனா ப்ராப்ளமா? குழந்தைங்க இருக்காமா? குழந்தை இருக்கு, குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. 10 டேஸ்க்குன்னா 10 டேஸ்க்கும் ஹெவி ப்ளீடிங் ஆகுதுங்களா? ஒரு 7 டேஸ் ஆகுது மேடம். நான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் பண்ணாதான் எனக்கு நிக்குது. ஓ ஓகே ஓகே. அப்போ தட் இஸ் ப்ராப்ளம் தான். அப்போ ஒன்ஸ் ப்ளீடிங் எப்போ வந்து அதுவா ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னா அது வந்து எந்த வகையான ப்ராப்ளமும் இல்லை. ஈவன் 7 டேஸ்லயும் அதுவா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லை நீங்க 7 டேஸ்க்கு அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மருந்து சாப்பிட்டு தான் நிக்குது அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்ளம். நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க. உங்களுக்கு வேளச்சேரியில பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இருக்கு. ஓகேங்களா? டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்து கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் கொடுக்கறது மூலமா நம்ம அதை சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பைல்ஸ் இருக்கு மேம் எனக்கு. கண்டிப்பா அதுக்கும் சேர்த்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? நீங்க வேளச்சேரியிலேயே பிரான்ச் இருக்கு, டாக்டர்ஸ் அங்க இருக்காங்க, ஸ்பெஷல் டாக்டர்ஸ் ஃபார் த பைல்ஸ் அண்ட் த ப்ளீடிங், இந்த மாதிரி ஃபீமேல் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக பார்க்கறதுக்காகவே இருக்காங்க. நீங்க நேர்ல வாங்க, ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அது மூலமா கண்டிப்பா உங்களோட பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸும் சரியாயிடும், இந்த ப்ளீடிங்கும் சரியாயிடும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து 2 குழந்தை இருக்கு. ஓகே. இப்போ வந்து நான் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டேன். ஓகே. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க, 2 குழந்தை இருக்கு. அதுக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. சரி, நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நம்ம அடுத்த நேர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க ஃபுட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு. ஏற்கனவே பிசிஓடி இருக்கவங்க கூட ஃபுட்ல ஏதாவது கான்சென்ட்ரேட் இருக்கு ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஒபிசிட்டி வந்து ரொம்ப மெயின் ப்ராப்ளமா இப்போ நவடேஸ் இருக்கு. ஒபிசிட்டினா ஓவர் வெயிட் அண்ட் அதுக்கு மேல ஆகுறது தான் நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து குண்டாகாம இருக்கிறதுக்கு என்ன ஃபுட் எல்லாம் தேவையோ அதை மட்டும் அவங்க எடுத்துக்கணும். ஜஸ்ட் என்னன்னா அதிகமான ஃபேட்டி டயட், குண்டாகிறதுக்கு தேவையானது, குண்டாகாம இருக்கிறதுக்கு. ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. சபிதா மேடம். ஓகே, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மதுரை. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா.
மேம் மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு மேல ஆச்சு, இன்னும் கன்சீவ் ஆகல. அதை பத்தி டீடைல் கேட்கறதுக்காக தான். ஓகே, உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்காமா? சாரி, பீரியட்ஸ் மென்சஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? ரெகுலரா இருக்கும். எவ்ரி மந்த் 26 டேஸ்ல வந்துரும். ஓகே ஓகே. தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்ல, அதுவும் செக் பண்ணோம் மேடம், அது கரெக்டா இருந்துச்சு. ஓகே ஓகே. நீங்க சைக்கலாஜிக்கலா ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். இல்ல, ஓகே. அப்ப நீங்க பயப்பட வேண்டாமா, கண்டிப்பா யூ ஹாவ் டு வெயிட். அதாவது என்னன்னா WHO டெஃபினிஷன் படியே வந்துட்டு ஒரு கப்புள்ஸ் வந்து மேரேஜ் ஆகி 1 இயர் வரைக்கும் குழந்தைங்க இல்லை அப்படின்னா, அதாவது நார்மல் ஃபேமிலி லைஃப்ல அவங்க இருந்து 1 இயர் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு மேலதான் அதை வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1 இயர் தான் உங்களுக்கு ஆயிருக்கு அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் மோர் டைம். அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச். மதுரையில் அண்ணா நகர்ல பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் இருக்கு. நீங்க அங்க போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. டாக்டர் உங்களுக்கு வந்து ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா, பயப்பட வேண்டாம். நீங்க எல்லாமே செக் பண்ணிருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல போய். ஓகே ஓகே. இல்ல, அதுதான் நான் சொல்றேன், உங்களோட செக் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணுமா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போங்க. ஓகேங்களா? அண்ணா நகர்ல பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் இருக்கு மதுரையில. நீங்க டாக்டர் கிட்ட உங்களோட செக் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. டாக்டர் உங்களுக்கு வந்து ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனலா மெடிசன் கொடுக்கும்போது கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி நார்மலா எல்லாமே மென்ஸ்ட்ரல் சைக்கிள், தைராய்டு எல்லாமே நார்மலா இருக்கும்போது குழந்தை நிக்கல அப்படிங்கிறப்போ வேற ஏதாவது சைக்கலாஜிக்கல் பிளாக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு டாக்டர் வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. தட் வில் ஹெல்ப் யூ ஃபார் கன்சீவ். ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களை நிலைப்பது இன்னொரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. கோமதி. ஓகே, எங்க இருந்துமா? மதுரையில இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. கோமதிங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு பிசிஓடி இருக்கு. ஓகே. ஹலோ மேம். சொல்லுங்க, டாக்டர் தான் பேசுறேன். சொல்லுங்க கோமதி. மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஓகே. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, அப்பதான் மேம் பேசுறது உங்களுக்கு கேட்கும். வால்யூம் குறைச்சிட்டீங்களா? எனக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மென்சஸ் ரெகுலரா இருக்குங்களா? இல்ல, எனக்கு வந்து இன்னும் குழந்தை இல்ல. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? இருக்கு மேம். பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாமா. 1 இயர் தான் ஆயிருக்கு. தைராய்டு செக் பண்ணி பார்த்திருக்கீங்களாமா? ஓகே, அவங்க தொடர்ந்து. ஓகே ஓகே. ஆக்சுவலி 1 இயர் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகும்போது ஒரு ஆங்ஷியஸ்னஸ் இருக்கும், ஆங்ஸைட்டி, கன்சீவ் ஆகல அப்படின்னு. அது நம்ம பயப்பட வேண்டாம். 1 இயர்க்கு மேலேயும் நம்ம நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருந்து அந்த மாதிரி கன்சீவ் ஆகல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுக்கலாம். ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஈரோடுல இருந்து பேசுறேன், ராஜான்னு சொல்லிட்டு. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. என் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஓகே. இப்போ அடிவயிறுல வந்து லைட்டா வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, 8 மந்த்ஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கதான் சார் செய்யும் சார், பயப்பட வேண்டாம். இல்ல, என்னன்னா வெயிட் பியரிங் இருக்கும் இல்லையா, அதாவது யூட்ரஸோட கெப்பாசிட்டி அதை விட பெருசாகுது இல்ல பேபி இருக்கிறதுனால. அதனால கீழே பிளாடர் எல்லாம் அது வந்து ப்ரெஸ் பண்ணும். யூட்ரஸோட வெயிட் வந்து கீழே இருக்க யூரினரி பிளாடர் எல்லாம் ப்ரெஸ் பண்ணும். அதனால கொஞ்சம் அடிவயிறு வலி இருக்கதான் செய்யும், பயப்பட வேண்டாம். ரொம்ப கான்ஸ்டன்டா கண்டினியூஸா எல்லா நேரமும் வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நியர்பை டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல வலி அப்பப்போதான் இருக்கு, யூரின் பாஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா பயப்பட வேண்டாம், அது நார்மல் தான். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, டாக்டர் தான் பேசுறேன். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஏஜ் வந்து 27 மேடம். ஓகே. 7 இயர் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஓகே. இன்னும் பேபி இல்லைங்க. மென்சஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? இல்லைங்க மேடம், 3 மாசம் 4 மாசம் தள்ளிதாங்க. ஓகே ஓகே. தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? சொல்லியிருக்காங்க. இருக்கு. டியூப் பாத்துருக்காங்க மேடம். இப்ப ஓகே. 2 பக்கமும் இது பிளாக்கா இருக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீங்க கண்டிப்பா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. ஓகேங்களா? நீங்க நியர்பை ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க.
கண்டிப்பா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் கொடுக்கறது மூலமா அந்த பிளாக் கண்டிப்பா ரிலீவ் ஆயிடும். ஆனா நீங்க இப்போ அலோபதி மெடிசன்ஸ்ல போனீங்கன்னா டியூப் பிளாக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது இதுலதான் இன்விட்ரோ தான் எடுப்பாங்க. அதனால அது வந்து அட்வைசபிள் இல்லை. அதனால நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க, ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டு நமக்கு மெடிசன் கான்ஸ்டிடியூஷன்லாம் கொடுக்கறது மூலமா கண்டிப்பா அந்த பிளாக் ரிமூவ் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது லேப்ராஸ்கோப் பண்ணி பாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. லேப்ராஸ்கோப் பண்ணும்போது அவங்க வந்து டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபோர்ஸா பண்ணும்போது பிளாக் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப பிளாக் அந்த ஹெச்எஸ்டி பண்ணும்போதே தெரியும் நமக்கு அதுல பிளாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல ஈஸியா ரிலீவ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல லேப்ராஸ்கோபி பண்ணாலும் சேம் ஃபைண்டிங்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. அதனால யூ கேன் கோ ஃபார் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட். ஓகே, நன்றிமா. உங்களை நல்லபக்கு கீழ் இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் மோனிகாங்க, நான் சேலம் மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன். நல்லது நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. ஓகே டாக்டர், இப்ப நம்ம எங்கெங்க பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தலாமா பாசிட்டிவ் ஹோமியோபதி? இப்போ நம்ம தமிழ்நாட்டுல 5 பிரான்ச்சஸ் இருக்கு. நமக்கு ஆந்திரால அது இல்லாம கர்நாடகாலையும் இருக்கு பிரான்ச்சஸ். அரௌண்ட் 28 to 29 பிரான்ச்சஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்துட்டு மதுரை, கோயம்புத்தூர் பிளஸ் சென்னையிலேயே வேளச்சேரி, அண்ணா நகர் அண்ட் சைதாப்பேட் 3 பிளேஸ். இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமி. எங்க இருந்து? நங்கநல்லூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் மா, சொல்லுங்க. மேடம், நான் வந்து ஐ எம் ஏஜ் 50 நவ். ஓகே. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து சிஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு யூட்ரஸ் ஓவரிஸ் 2 எடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ நான் இனிமே இந்த ரெகுலர் செக்அப், மாஸ்டர் செக்அப்லாம் போகும்போது இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் அதெல்லாம் எடுக்கணுமா? எனக்கு இன்னும் அந்த யூட்ரஸ்ல கேன்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயமெல்லாம் எனக்கு இருக்குமா? தேவையாது? இல்ல, தேவை இருக்காதுமா. யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா பாப்ஸ்மியர் அப்படிங்கிறது யூட்ரஸோட லோவர் பார்ட், அதாவது என்ன சொல்ற சர்விக்ஸ் அதாவது இருக்கிற இடத்துல தான் நம்ம பாப்ஸ்மியர் எடுப்போம். ஓகே மேடம். ஓகேங்களா. சர்வைக்கல் பயாப்சி தேவையில்லை. பாப்ஸ்மியர் அப்படிங்கிறது நீங்க once in 6 months once எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துக்கணுமா? அது எடுத்துக்கிறது நல்லதுமா. சரி சரி, ஓகே ஓகே, தேங்க் யூ so much. நன்றி நன்றிம்மா, உங்களை நல்லபக்கு பார்க்கறதுக்காக. ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் ரேகா அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், என்னோட ஏஜ் வந்து 23. ஓகே. எனக்கு ஒரு 2 months-ஆ பீரியட்ஸ் ரெகுலரா தான் வருது. ஆனா ப்ளீடிங் வந்து கொஞ்சம் அதிகமா ஆக மாட்டேங்குது. ஓகே. அண்ட் பீரியட்ஸ் 1 week முன்னாடி வந்து யூரினேட் அதிகமா போகுது. எதனால மேடம்? 1 week முன்னாடி என்ன பண்ணுது? யூரின் கொஞ்சம் அதிகமா போகுது. யூரின். ஓகே ஓகே ஓகே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. யூரின் போறது வந்துட்டு நீங்க இது கூட ரிலேட் பண்ண வேண்டாம். மேபி நீங்க தண்ணி நிறைய குடிச்சிருக்கலாம், அதனால கூட யூரின் போயிருக்கலாம் இல்லையா. நீங்க ரொம்ப இது கூட கோரிலேட் பண்ண வேண்டாம். பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யூரின் அதிகமா போகுது இந்த சென்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போறீங்க? ஹலோ ஹலோ, நைட்ல தான் மேடம் கொஞ்சம் அதிகமா. எத்தனை டைம் போறீங்கம்மா? ஒரு 2-3 times அந்த மாதிரி. ஈவினிங் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கிறப்போ மிட் நைட்ல யூரின் வருது நார்மல். இல்ல அதையும் மீறி நான் தண்ணியே குடிக்கல ஆனாலும் நைட்ல யூரின் அதிகமா போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிளட் சுகர் லெவல் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குமா. ஓகே மேம். ஓகே ஓகே, நன்றிம்மா, உங்களை நல்லதுக்காக. நம்ம இன்னும் நேர் பார்க்கறது முன்னாடி இதை கட்டுப்படுத்துறது எப்படின்னு பார்த்துலாமா டாக்டர்? பிசிஓடியை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்? இப்போ பிசிஓடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். ஒபிசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வெயிட் ரிடக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய பண்ணணும். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கங்க. ஓகே, சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு டாக்டர்கிட்ட சொல்லுங்க ஐயா. நான் சென்னிமலையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. ஹலோ, சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? டீ பண்ணி கம்மி பண்ணிட்டேங்க. ஓகே, பேசுறேங்க. என்ன பிரச்சனை? 10 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆயிங்க. சரிங்க. அதனாலங்க பெரிய மாசம் இருக்கிறது இல்லைங்க வீட்டுல. சரிங்க. அதனாலதாங்க என்ன ஃபால்ட்டுங்க, ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குங்க என்ன?
ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு சென்னிமலைனா நியர்பை மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை தான் இருக்கு சார். 3 இடத்துலையும் தான் ஹாஸ்பிட்டல் பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பை பக்கமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க. வரும்போது நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வர வேண்டியிருக்கும். ஜஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்கும் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் தான் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதுக்காக நீங்க ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸையும் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா நம்ம கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுக்கறது மூலமா குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே, நன்றி. அவங்களின் அளவுக்கு கீழே நம்பர் போயின்னு இருக்க அந்த நம்பருக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி முன்பதிவு பெற்று சிகிச்சை எப்படி பெறுறதுங்கிற தகவலை நீங்க பெற்றுக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்க கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு பாக்குறது முன்னாடி இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. நான் கீதா கரூர்ல இருந்து பேசுறேங்க மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகேங்க சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு 1 இயர் முன்னாடி ஸ்கேன் பண்ணி பாக்குறதுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு சொன்னாங்க. ஓகே. அது வந்து டேப்லெட் எடுத்துட்டு ஒரு 6 மந்த் ஒரு 7 மந்த் ரெகுலரா ஆயிட்டு இருந்தது. ஓகே. ஒரு 2 மந்த்தாவே இர்ரெகுலரா ஆகுது. ஓகே. வந்து இப்போ வந்து பிளட் வந்து கிளாட்டா போகுது. இப்போ ஏதோ ஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னா அப்படி சும்மா கிளாட்டா டிராப்பா தினைக்குமே ஒரு 1 மந்த்தா ரெகுலரா போயிட்டு இருக்கு. அதுல எதுவும் ப்ராப்ளமா? உங்க வயது என்னம்மா? 27. ஆனா அன்மேரிடு தான். ஓகே ஓகே ஓகே. அது வந்து கண்டிப்பா ப்ராப்ளம். நீங்க கண்டிப்பா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். உங்களுக்கு நீங்க ஸ்கேன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கா அப்படிங்கறதையும் கேட்டுட்டு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்து கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுக்கறது மூலமா கண்டிப்பா நம்ம அதை ஸ்டாப் பண்ணி சரி பண்ணிடலாமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கலைவாணி கோயம்புத்தூர்ல இருந்து ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஆமா டாக்டர். ஆமா, சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க கலைவாணி, சொல்லுங்க. பிரெக்னன்சி யூரின் டெஸ்ட் எத்தனை நாள் டிலே ஆனதுக்கு அப்புறம் எடுக்கணும்? 35 டேஸ்க்கு மேல எப்ப வேணாலும் எடுக்கலாமா. எத்தனை டேஸ் டாக்டர்? 35 டேஸ், அதாவது 28 டேஸ் வந்து நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியட். ஒரு சிலருக்கு 30 டேஸ் வரலாம், 35 டேஸ் வரலாம். அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது 30 நாட்களுக்கு ஒரு முறை மென்சஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல 35 டேஸ்க்கு மேல எடுக்கலாம். ப்ராப்பரா எடுக்கணும் அப்படின்னா 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எடுக்கணும், 40 டேஸ்ல தான் எடுக்கணும். அதுதான் லாஜிக். ஆனா வந்து 40 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதவங்க 35 டேஸ்ல கூட எடுக்கலாம். பாசிட்டிவ் இருந்ததுன்னா காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 35 டேஸ்ல நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வெக்ஸ் ஆக வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு டிலேடா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப ஒரு 35 டேஸ்ல எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு எகெயின் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். அதுல பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. நன்றிம்மா உங்களுடைய நினைப்புக்கு. இப்ப நம்ம ஒன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அதே நீர்க்கட்டி திருப்பி வராதா? இல்ல, ஆக்சுவலா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா ஒபிசிட்டியை நம்ம குறைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ரோஜன்ஸ் நம்ம ஒபிசிட்டியை குறைச்சு பீரியட்ஸ் ரெகுலரா, அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. மேடம், கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து பேசுறேங்க, ஜெயபிரபா. ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. டாக்டர் வணக்கங்க. சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ரெகுலரா பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு. போன டைம் மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்ததுங்க. ஓகே. அப்புறம் இந்த டைம் பார்த்தோம்னா 10 நாள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. உங்க வயது என்னம்மா? 33ங்க. 33. குழந்தைங்க இருக்காங்களாமா? ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகே. எவ்வளவு நாள் பீரியட்ஸ்? 10 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்குங்களா? ஹெவி ப்ளீடிங் இருக்குங்களா? ஒரு மாசம் கழிச்சு ஒரு 10 நாள் லேட் ஆயிட்டா ஒரு 10 நாள் ஆயிட்டே இருக்குங்க தொடர்ந்து. ஓகே ஓகே. ப்ளீடிங் ரொம்ப ஹெவியா இருக்குங்களாமா? ஹெவியா தான் இருக்காங்க டாக்டர். ஓகே ஓகே. அப்ப கண்டிப்பா நீங்க நியர்பை டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியத்துல தான் இருக்கீங்க. நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வரலாம், ஓகேங்களா? இல்லைன்னா நியர்பை ஹோமியோபதி டாக்டரையும் அணுகலாம். கண்டிப்பா நீங்க அதை பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது, எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ப்ளீடிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஹார்மோனல் ஆக்சஸ்ல வரக்கூடிய டிஸ்டர்பன்சஸ்னாலையும் ப்ளீடிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதனால ப்ளீடிங் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்து கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் நல்லது. இல்ல ப்ளீடிங் இதே மாதிரி போயிட்டே இருக்குன்னா நீங்க ரொம்ப அனிமிக்கா ஆயிடுவீங்க, அதாவது ரத்த சோகை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து அதை முன்னாடியே பார்த்து அதை சரி பண்ணிடுங்க, சரிங்களா? ஒன்ஸ் இந்த பிசிஓடி வந்தா அது வந்து கட்டிகள்னு சொல்லி கரைப்பீங்களா, இது ஹோமியோபதி மெடிசன்ல இல்லைன்னா சர்ஜரி பண்ணி எடுப்பீங்களா? இல்ல, சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்ல எப்பவுமே கிடையாது. நம்ம கட்டிகள் கரைக்கிறது அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ்ல
நம்ம இம்யூனிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி அதை இம்யூனிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி அதை நம்ம சரி பண்றோம். தட்ஸ் ஆல். ஓகே, இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. கார்த்திகா, எங்க இருந்துமா? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ கார்த்திகா சொல்லுங்க. பீரியட்ஸ் ரெகுலராவே ஆக மாட்டேங்குது மேம். உங்க ஏஜ் என்னம்மா? 21. ஓகே. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? என்ன மேம்? மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆயிருச்சு. குழந்தைங்க இருக்காங்களா? ஒரு குழந்தை இருக்கு. ஓகே. எப்ப இருந்து இந்த மாதிரி இரெகுலரா இருக்கு பீரியட்ஸ்? இல்ல, ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே ரெகுலரா பீரியட்ஸ் ஆக மாட்டேது. 4 month 3 month அந்த மாதிரி ஆகும். அப்போ பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு? அதெல்லாம் எதுவும் சொல்ல. டேப்லெட் போட்டாதான் வந்து பீரியட்ஸ் ஆகுறே, இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. அப்போ உங்களோட ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமா? ஓகேவா? பார்த்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா மேபி வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. டாக்டர் உங்களுக்கு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு கான்ஸ்டிடியூஷனலா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றி மாவுலில. இப்போ இந்த நீர்க்கட்டிங்கிறது ஏதாவது சைஸ் இருக்கா? சின்னது, பெருசு, இல்ல வளரக்கூடியது அப்படி? இல்ல, நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது நம்ம சைஸ் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில நீர்க்கட்டிகள் வந்து உள்ளறைய பெருசாகி ஜஸ்ட் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஜஸ்ட் ரொட்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒரு நேர் பார்த்தலாம். வணக்கம். 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 வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ராணி, தர்மபுரியில இருந்து பேசுறேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு ஏஜ் வந்து 43 ஆகுது மேம். ஓகே. இப்போ வந்து மெனோபாஸ் ஆகுங்களா? 43ல இப்போ மெனோபாஸ் ஆகிற ஏஜ் கிடையாதுமா. 45 to 53 வரைக்கும் எந்த ஏஜ்ல வேணாலும் ஆகலாம். அதாவது உங்களோட அம்மாக்கோ இல்லைன்னா பாட்டிக்கோ ரொம்ப ஏர்லியா மெனோபாஸ் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு 43ல ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரலா 43 இயர்ஸ்ல மெனோபாஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ வந்து 45ல இருந்து 53 இயர்ஸ்க்குள்ள தான் மெனோபாசல் ஏஜ் நவடேஸ். ஓகே, நன்றிம்மா. உங்களை நிலைப்புக்கு நம்ம இன்றைய நிகழ்ச்சியில வந்து முடிவடையும் தருவாயில் வந்துட்டோம். இந்த 1 மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இன்னும் ஒரே ஒரு நேர் மட்டும் நம்ம பார்த்துடலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, தொடர்புல இருக்கீங்க? பேர் சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப நீங்க அண்ணா நகர், மதுரை மற்றும் கோயம்புத்தூர், தமிழ் இங்கேயும் சென்னையிலையும் இருக்கு இல்லையா? இப்ப வர்றவங்க வந்து முன்பதிவு பண்ணிட்டு நம்மளுக்கு அன்னைக்கே வர முடியலன்னா அடுத்த நாள் கூட ஒண்ணு. கண்டிப்பா. ஓகே, ஒரு நேர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரி. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மகேஸ்வரி. ஏஜ் பண்ணி 2 years ஆகுது. ஓகே. 1 year கழிச்சு எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு. அடுத்து வரவே இல்லை. ஓகே. அது எதுவும் அது வர உங்களோட ஏஜ் என்னம்மா? என்னங்க? ஏஜ் 17 ஆகுது. 17 இயர்ஸ் ஆகுது. ஏஜ் அட்டன் பண்ணி 1 year மட்டும் பீரியட்ஸ் ரெகுலரா வந்தது, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரல இல்லையா? உங்களோட ஹார்மோனல் ஆக்சஸ் வந்து இன்னும் செட் ஆகாம இருந்திருக்கலாம் ஒண்ணு. இல்லைன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கலாம். இல்லைன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கண்டிப்பா நியர்பை டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஒன்னு அதாவது ரத்த சத்து கம்மியா இருக்கிறதுனால பீரியட்ஸ் வராம இருக்கலாம். இல்லைன்னா பிசிஓடி இருக்கிறதுனால வராம இருக்கலாம். இது எதனால வரல அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா பீரியட்ஸ் ரெகுலரா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்கம்மா. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது உங்களுக்கு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் கொடுக்கறது மூலமா கண்டிப்பா நம்ம அதை சரி பண்ணி ரெகுலரைஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ். நன்றிமா உங்களுடைய நினைப்புக்கு. இந்த நிகழ்ச்சி நிச்சயமா நல்லபடியா அமைந்தது. பிசிஓடிக்கு நிறைய பேருக்கு ஹோமியோபதியில எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறங்கிற முழுமையான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. கவலையே பட தேவையில்ல. பிசிஓடிங்கிறது 50% பெண்களுக்கு இப்ப எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடியதான இதற்காக நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிகள் ஏராளமா இருக்கும். அது பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில் நல்லாவே கொடுத்துட்டு இருக்கோங்கிறத அழகா சொன்னாங்க டாக்டர் நித்யா அவர்கள். சரி நேர்களை, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.